ஒரு கேள்வி, ஏன் சில பிளான்ட் வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூக்கள் வைக்குதுன்னு தெரியுமா? மண்ணின் உண்மை, உணவின் அறிவியலை பேசும் இது உங்கள் ஜியோ கல்ட். இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் தான் வெர்னலைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா சில பிளான்ட்டுக்கு கோல்ட் ட்ரைனிங் தேவை. அதாவது செடிகள் ஒரு காலம் மட்டும் குளிர் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் ஓகே இப்போ ஸ்ப்ரிங் வந்தாச்சுன்னு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆக சிக்னல் வரும். உதாரணத்துக்கு கேபேஜ், பார்லி, வின்டர் வீட். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஆட்டம் சீசனில் ஜெர்மினேட் ஆகும், வின்டரில் கோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஸ்ப்ரிங் வந்ததும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போது கோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பிளான்ட் ஃபுல் க்ரோத் ஆனாலும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகாது. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பிளான்ட்டுக்கு கோல்டு மெமரி பவர் இருக்குது. கோல்டு வந்ததை பிளான்ட் ஜீன் லெவலில் ரிமெம்பர் பண்ணி வின்டர் முடிஞ்சதும் மெமரியை ஆக்டிவேட் பண்ணி ஃப்ளவரிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் சயின்டிஸ்ட் பிளான்ட் ரிமெம்பர் வின்டர்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஃபார்மர்ஸ் சம்டைம்ஸ் விதைகளை ஆர்டிஃபிஷியலாக கோல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இயர்லி ஃப்ளவரிங், இயர்லி ஹார்வெஸ்ட், ஹையர் ஈல்டு கிடைக்க யூஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் வெர்னலைசேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி, ரைஸுக்கு வெர்னலைசேஷன் தேவையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.